இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிறது ஏன் பார்க்க முடியல? ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கை முழுவதும் தேவன் மேல இல்லை. முழுசும் தேவன் மேல இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க எதை நம்பி இருக்கிறீங்களோ அதை நீங்க கீழே போட்டுறணும். என் நம்பிக்கை இயேசு மேல மாத்திரம் தாங்க இருக்கு, முழுசு நான் இயேசுவை மாத்திரமே விசுவாசிக்கிறேன் அப்படின்னு வரும் பொழுது நீங்க எதை நம்பி இருக்கிறீங்களோ யூ ஷுட் drop. நீங்க எதை நம்பி இருக்கிறீங்களோ, உங்க கையில வச்சிருக்கக்கூடிய அந்த வலை இருக்கட்டும், இல்ல அனுபவங்கள் இருக்கட்டும், இல்ல மீன் பிடிக்கக்கூடிய உங்களுடைய திறமை, தாளந்து, ஞானம் இருக்கட்டும், அதை எல்லாவற்றையும் நீங்க கீழே போட்டுட்டு இயேசுவை நீங்கள் பின்பற்ற தொடங்கணும். ஆண்டவர் மோசையை அழைக்கிறார். மோசையை அழைக்கிறது ஆண்டவர் இடத்துல ஒரு கொஞ்ச நேரம் அவர் வந்து வாக்குவாதம் செய்கிறார். ஆண்டவர் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, நமக்காக எப்படி செய்ய முடியும், நான் உள்ளவன், அது இதெல்லாம் சொல்லிட்ட பிற்பாடும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல நீ தான் போகணும், நீ தான் செய்யணும். அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். 4ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது ஆண்டவர் சொல்றார், உன் கையில என்ன இருக்கு? அவனுடைய தொழில், அவனுடைய வேலை, அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு ஆதாரமா இருந்தது அந்த கோல். மோசையே அதை கீழே போட்டு